சும்மா நான் சொல்கிறத அப்படி இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாள் டான்ஸ் ஆடுறீங்க, சொந்தமாகவே டான்ஸ் ஆடுறீங்க. ஆனால் நீங்கள் டான்ஸ் ஆடுறத உங்களால் நிறுத்த முடியலை. லைக் நீங்கள் என்ன பண்ணாலும் நிறுத்த மாட்டேங்குது டான்ஸ் ஆடுறது. கேட்குறதுக்கே ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குல்ல? ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 1518 அதாவது 1518 ஸ்ட்ராஸ்பர்க் சிட்டியில் ஒரு லேடி அந்த ஸ்ட்ரீட்டில் காலடி எடுத்து வச்சாங்க. அண்ட் திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவங்களும் ஆடல, திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சந்தோஷத்தில் ஆட கிடையாது, எதையும் கொண்டாட்டமாக ஆட கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆட கிடையாது, ஜஸ்ட் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள மீறியே ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மணிக்கணக்காக தான் ஆட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாள் கணக்காக ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் நிற்காமல் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டியில் உள்ள மற்ற பேர்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 10 பேர் 50 பேராக ஆணுச்சு, 50 பேர் 100 பேராக ஆயிடுச்சு. யாருனாலையும் ஆடுறத நிப்பாட்டவே முடியல. இதில் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க கால்லலாம் ரத்தம் வர அளவுக்கு ஆடி இருக்காங்க. ஒரு சில பேர் மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க, இன்னும் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் டயர்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வந்து அங்கேயே இறந்து போயிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு யாருனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. டாக்டர்ஸை கூப்பிட்ருக்காங்க, சாமியாரை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் யாருக்குமே தெரியல ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அத்தாரிட்டிஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இதை சரிப்படுத்துறதுக்கு ஒரே வழி இன்னும் ஆடுறது தான். அதுக்காகவே இவங்க ஒரு ஸ்டேஜை கட்டி மியூசிஷியனை வர வச்சுருக்காங்க. ஆனால் அது இன்னும் பாதிப்பை தான் ஏற்படுத்துனுச்சு, சரியாகவே இல்லை. தியோரியில் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் வந்து என்ன சாபமா, இல்லை இவங்க உடம்புலலாம் பேய் புகுந்துருச்சா, இல்லை வேறு ஏதோ ஒரு மர்மமான விஷயமானு யாருக்குமே தெரியலை இன்ன வரைக்கும். ஏன் இவங்க தன்னை மீறி ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உயிரே போகிற மாதிரின்னு. ஆனால் திரும்பியாக சொல்கிறேன், இது கதை இல்லை, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 1518 நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை பாய்.